வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அப்ப நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் தான் நம்ம குணமாகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய மீறுதல்னா என்னன்னே அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, அவருடைய வார்த்தை விட்டு நம்ம வழி விலகி போகும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நம்ம மீறுதலுக்குள்ள போறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அப்ப நமக்காக தான் அவர் காயப்பட்டார். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்காக தானப்பா நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானப்பா நீங்க காயப்பட்டீங்க. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், ஏன் அக்கிரமத்தை எல்லாம் அப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, ஏன் அக்கிரமம், ஏன் மீறுதல், ஏன் பாவத்தை எல்லாம் நமக்காக தானே. வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏன் அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த தண்டனை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், சிலுவையின் மேல் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது சத்துரு வந்து தொடர்றான், சத்துரு வந்து தொட்டு பார்க்கிறான். ஒரு மனுஷன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கணுமா?